அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் இந்திய அணி முதலில் பந்து வீச்சை மேற்கொள்கிறது. சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இன்று நடைபெறுகின்ற ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தான் பலப்பரீட்சை நடத்தக்கூடிய சூழலில் இந்திய அணி முதலில் பந்து வீசுகிறது. அந்த அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் இந்திய அணி முதலில் பந்து வீசுகிறது. ஐசிசி சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டி பாகிஸ்தானில் நடைபெற்று வருகிறது. பாதுகாப்பு காரணங்களுக்காக பாகிஸ்தான் செல்ல மறுத்ததால் இந்திய அணிக்குரிய ஆட்டம் மட்டும் துபாயில் நடைபெறுகிறது. இந்த சூழலில் பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் இந்திய அணி முதலில் பந்து வீசுகிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அஜய் இணைப்பில் இருக்கிறார். அஜய், முழு விவரங்களை பதிவு செய்யலாம். ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் 5வது லீக் போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்த 5வது லீக் போட்டியில இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதுது. தொடர் பாகிஸ்தான்ல நடைபெற்று வந்தாலும் கூட பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்திய அணியினுடைய போட்டிகள் எல்லாம் துபாயில இருக்கக்கூடிய மைதானத்துல நடைபெறுவதற்கு இந்த போட்டியில டாஸ் வென்றிருக்கக்கூடிய பாகிஸ்தான் அணி முதலில் பேட்டிங் செய்வதாக தேர்வு செய்திருக்கிறது. அதன்படி பார்த்தோம் என்றால் இந்த பாகிஸ்தானிற்கும் இந்தியாவிற்கும் இடையேயான அந்த கம்பாரிசன் பார்த்தோம் அப்படின்னா, ஏற்கனவே பாகிஸ்தான் பொதுவா இந்தியாவிற்கு துபாய் மைதானம் என்றால் கூடுதல் சிறப்பு என்பதே சொல்லலாம். இதுவரைக்கும் துபாய் மைதானத்துல இந்திய அணி ஒரு நாள் போட்டியில தோல்வியை தழுவியே இல்லை. அந்த வகையில இந்த போட்டியிலும் வெற்றி பெறும் என்ற ஒரு சூழலோடு தான் களமிறங்குகிறது. இந்த நிலையில பாகிஸ்தான் அணி முதலில் பேட்டிங் செய்வதாக தேர்விட்டிருக்கக்கூடிய நிலையில இந்திய அணி பந்து வீச தொடங்கும். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அஜய்.